பறவைங்க தர்பூசணி வீடு. புஜி, என்ன எப்பவுமே சமையல் கட்டுக்குள்ள வரவே மாட்ட, ஆனா இன்னைக்கு வந்திருக்க? என்ன பசியா இருக்கா? எதனா கொடுக்கட்டுமா? அம்மா, எனக்கு பசிலாம் இல்லம்மா. உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தலான்னு தான் வந்தேன். என்ன ஞாபகப்படுத்தலான்னு வந்த? அம்மா, உங்களுக்கு நிஜமாவே ஒன்றும் ஞாபகத்துக்கு இல்லையா? புஜ்ஜி, நீ என்ன சொல்ல வரையோ அதை நேரம் சொல்லுமா. ஏற்கனவே எனக்கு நிறைய வேலை இருக்கு. அம்மா, நாளான்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஆனா பார்த்தா உங்களுக்கு அந்த விஷயம் ஞாபகத்துக்கே இல்லை. ஐயோ புஜ்ஜி, எனக்கு அது ஞாபகம் இருக்குமா? அப்புறம் ஏமா நீங்க ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே இருந்தீங்க? புஜ்ஜி, உன்னோட பிறந்த நாளை மறந்தாதானே ஞாபகப்படுத்துறதுக்கு. இங்க வா, உனக்கு ஒன்று காட்டுறேன். என்ன அது? இதோ உனக்காக தான் இந்த அழகான நெக்லஸை வாங்கினேன். அட, இந்த நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்குமா? நீ எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. உன்னோட பிறந்த நாளை நான் எப்படி மறப்ப சொல்லு? அம்மா, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கூட சொல்லணும். என்ன புஜ்ஜி அது? அம்மா, இந்த முறை என் பிறந்த நாளை நல்லா செலிப்ரேட் பண்ணணுமா. நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட கூப்பிடுறேம்மா. உங்க கையால அவங்களுக்கு சமைச்சு கொடுங்கம்மா. சரி புஜ்ஜி, நான் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிடுறேன். இந்த முறை உன்னோட பிறந்த நாளை எல்லா பறவைங்களோடவும் செலிப்ரேட் பண்ணலாம். அப்படின்னா நான் இன்னைக்கே போய் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்துடுறேன். இரு, நானும் உன் கூடவே வரேன். இப்படி புஜ்ஜி குருவியும் டூனி குருவியும் புஜ்ஜியோட பிறந்த நாளைக்கு எல்லாரையும் வர சொல்றதுக்காக கிளம்பி போனாங்க. இங்க பாரு லூசி, நாளான்னைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள். நீ கண்டிப்பா அதுக்கு வந்துடணும்னு. கண்டிப்பா வரேன் டூனி. பாரு சோட்டு, நீ கூட வரணும். சோட்டு சித்தி, வரும்போது சிட்டியை கூட உங்க கூடவே கூட்டிட்டு வாங்க. அப்புறம் சிச்சு, பிறந்த நாளைக்கு வரும்போது பண்ணுவை கூட கூட்டிட்டு வரணும் என்ன? கண்டிப்பா வந்துடுறோம் டோனி. நான் சும்மா இருந்தாலும் பண்ணு சும்மா இருப்பானா? இப்படி டோனி குருவி ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே புஜ்ஜியோட பிறந்த நாள் அன்னைக்கு வர சொல்லுச்சு. புஜ்ஜி குருவியோட பிறந்த நாளும் அன்னைக்கு வந்துருச்சு. புஜ்ஜி, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் செல்லும். ரொம்ப தேங்க்ஸ்மா. இப்படி டோனி குருவி புஜ்ஜி குருவிக்காக வாங்கின அந்த அழகான நெக்லஸ அதோட கழுத்துல போட்டு விட்டுச்சு. அம்மா, இந்த நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கு. புஜ்ஜி, இன்னைக்கு உனக்கு ரொம்ப பிடிச்ச கேக்கு கூட நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அட, இந்த கேக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோ எல்லா கெஸ்ட்டுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வா, அவங்கள போய் வெல்கம் பண்ணலாம். இப்படி டோனி குருவியும் புஜ்ஜி குருவியும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு வந்த பறவைங்களை வரவேற்றாங்க. ஒரு மரத்துக்கு கீழே பிறந்த நாளுக்கான ஏற்பாடுகளை அவங்க செஞ்சாங்க. இன்னும் எதுக்கு தாமதம்? புஜ்ஜி, கேக்கு கட் பண்ணு. இப்படி புஜ்ஜி கேக்க கட் பண்ணுச்சு. எல்லாரும் புஜ்ஜிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. இப்படி எல்லாரும் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. உடனே அந்த இடத்துல ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சே. எல்லாரும் அவங்க பசங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. திடீர்னு எதுக்கு இப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு? பயப்படாதீங்க, இந்த மழையை பார்த்தா கொஞ்ச நேரத்துலயே இது நின்னுடும் போல இருக்கு. மழை நிக்கிற வரைக்கும் இந்த மரத்துக்கு கீழே இருக்கலாம். நின்னதுக்கு அப்புறமா இங்கிருந்து எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போலாம். இப்படி பறவைங்க அந்த மரத்துக்கு கீழே நின்னுட்டாங்க. ஆனா எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த மழை நிக்கவே இல்லை. அம்மா, இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல. ஆமா, மழை அதிகமாகிட்டே இருக்கே தவிர கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. அம்மா, எனக்கு வேற ரொம்ப பசியா இருக்குது அம்மா. பாவம், குழந்தைங்களால மழையில நிக்கவே முடியல. அப்புறம் அந்த மழை வெள்ளமா மாற ஆரம்பிச்சுது. ஐயோ அம்மா, என் கேக்க அடிச்சுட்டு போயிடுச்சு. ஐயோ புஜ்ஜி, கஷ்டப்படாதம்மா. பசங்களா, நீங்க எல்லாரும் பெரியவங்களை நல்லா பிடிச்சுக்கோங்க. இல்லைனா இந்த கேக்கு மாதிரியே நீங்க கூட அடிச்சுட்டு போயிடுவீங்க. இப்படி அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. விடாம மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுனால வெள்ளம் வந்து அந்த ஊர்ல இருந்த வீடு எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த ஊர் மொத்தமும் வெள்ளத்துல தலைகீழா மாறிடுச்சு. நம்ம வீடு எல்லாம் கூட அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆமா, வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் கூட அடிச்சுட்டு போயிடுச்சு. நம்ம வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு தான் இந்த மழை வந்திருக்கு போல. அம்மா, ராத்திரி முழுக்க இந்த மழைக்கு மரத்துக்கு கீழே நின்னதுனால எனக்கு காலு ரொம்ப வலிக்குது. கொஞ்ச நேரம் நான் ஓய்வு எடுத்துக்கிறேம்மா. ஓய்வெடுக்க போறியா? எங்கே எடுத்துப்ப? நமக்கு இருந்த வீடு கூட இந்த மழையில அடிச்சுட்டு போயிடுச்சேம்மா. உங்க வீடு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களோட வீடும் வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ இந்த வெள்ளத்துல நம்ம வாழ்றது ரொம்பவே கஷ்டம். ஒரு வேலை செய்யலாம். எங்கேயாவது தங்க இடம் கிடைக்குதான்னு தேடி போலாம். எங்கேயாவது நல்ல இடம் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு டூனி குருவி சொன்னதும் பறவைங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க குழந்தைங்களோட
வேற ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகலான்னு முடிவெடுத்து போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா எவ்வளவு தூரம் போனாலும் பாவம் சரியான இடம் கிடைக்கவே இல்ல. அம்மா, ஏற்கனவே நான் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சுட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாதும்மா. ஐயோ, இப்ப என்ன செய்யுது? அட டோனி, அங்க பாரு, தர்பூசணி தோட்டம் இருக்கு. ஆமா, கொஞ்சம் நம்ம அங்க போய் தங்கலாம். இப்படி எல்லா பறவைங்களும் அவங்க குழந்தைங்களோட சேர்ந்து தர்பூசணி தோட்டத்துக்குள்ள போனாங்க. எனக்கு தலை சுத்துதும்மா, நான் இங்கேயாவது கொஞ்ச நேரம் தூங்குறேன். குழந்தைங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆ ஆ எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னு டோனி குருவி அந்த தர்பூசணியை வச்சு ஒரு வீடு உருவாக்குச்சு. அட, இந்த தர்பூசணி வீடு ரொம்ப நல்லா இருக்கு. நீ போய் உள்ள கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கோ. புஜ்ஜி அந்த தர்பூசணி வீட்டுல ஓய்வெடுத்துச்சு. இந்த வீடை பாத்தீங்கல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்காக இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வீடுங்களை செய்யலாம். இப்படி டோனி குருவி, லூசி புறா, சிச்சு காக்கா, சோட்டு கிளி சேர்ந்து அந்த தர்பூசணிங்களை வச்சு வீடுங்களை உருவாக்குனாங்க. இந்த வீடுங்க ரொம்ப அழகா இருக்கு. இப்படி எல்லாரும் அந்த தர்பூசணி வீட்டுல சந்தோஷமா இருந்தாங்க. துணி புருஷனோட பேரு ராஜகுருவி. அவங்க அந்த ஊர்ல மண்பானை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஊர்ல இருந்த பறவைகள் எல்லாருமே அவங்க கிட்ட தான் மண்பானை வாங்க வருவாங்க. என்னங்க, இந்த மாசம் நம்ம பானை வியாபாரம் நல்லா நடந்துச்சு. நிறைய பணம் கூட வந்திருக்கு. ஆமா ஆமா, இந்த ஊர்க்காரங்க மட்டும் இல்ல, பக்கத்து ஊருக்காரங்க கூட நம்ம கிட்ட தான் பானை வாங்கிட்டு போறாங்க. ஆமாங்க, நம்ம வியாபாரம் இப்படியே நல்லபடியா போச்சுன்னா அதுவே போதும். அப்படி துணிக்குருவி ராஜகுருவி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் மஹி அப்படிங்கிற கழுகு அவங்க கிட்ட பானை வாங்குறதுக்காக வந்துச்சு. இங்க பாரு டோனி, நாளைக்கு என்னோட வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கு தான் கலர் கலரான பானைங்களை காட்டு. ஆ சரி, காட்டுறேங்க. ஆனா உங்க வீட்ல என்ன ஃபங்க்ஷன்? நாளைக்கு என் மருமகளோட சீமந்தம். அதுக்கு நீ வரக்கூடாது. உனக்கு தான் கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. ஆனா உனக்கு இன்னும் குழந்தை இல்லை. நீ ஒரு மலடி. உன்ன மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர்றது நல்லது இல்ல அப்படின்னு மஹிக்கழுகு சொன்ன உடனே துணி வீட்டுக்குள்ள போய் உக்காந்து அழ ஆரம்பிச்சா. ராஜகுருவி மஹிக்கழுகு கேட்ட பானைகளை வித்து அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வந்துச்சு. துணி, நீ இப்படி அழுதா எப்படி சொல்லு? நீ ரொம்ப நல்லவ. உன்ன மாதிரி ஒரு ஆள் அழுதா அப்புறம் இந்த உலகமே தாங்காது. ஆனா பாத்தீங்கல்ல, ஊரு முழுக்க என்ன பத்தி எப்படி பேசுறாங்கன்னு. நீ ஒன்னும் கஷ்டப்படாத. அந்த கடவுள் நமக்கு கண்டிப்பா ஒரு குழந்தைய கொடுப்பாரு. நீ அழுகிறத விட்டுட்டு முதல்ல வந்து சாப்பிடு. அப்படி ராஜகுருவி துணிக்குருவி ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இடத்துக்கு ஒரு கிளி வந்துச்சு. அட, இந்த கிளிய பாருங்க, இப்படி திடீர்னு இங்க வந்திருக்கு. பாவம், அதுக்கு பசியா இருக்கு போல, எதனா சாப்பிட கொடு அப்படின்னு அந்த கிளிக்கும் சாப்பிடுறதுக்கு பழங்களை கொடுத்தாங்க. பாரு கிளியே, உன் பேரு என்ன? இங்க பாரு கிளியே, உன்னதான். அப்படி டோனி எவ்வளவுதான் கேள்வி கேட்டாலும் அந்த கிளி எந்த ஒரு பதிலுமே சொல்லல. அதுக்கப்புறமா அங்கிருந்து போயிடுச்சு. அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. என்னங்க, எழுந்துருங்க, இங்க வாங்க. அப்பா, இவ்வளவு காலங்காத்தால என்னை எழுப்பி நீ என்னை எங்க கூட்டிட்டு போற? என்னங்க, இங்க பாருங்க, இது நான் இன்னைக்கு போட்ட முட்டை. நல்ல வார்த்தை சொன்ன டோனி. இன்னும் கொஞ்ச நாள்லயே இதுல இருந்து நம்ம குழந்தை வெளியே வந்துடும். அப்புறமா உன்னை யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் முட்டையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த சந்தோஷத்துல போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவங்க சாப்பிடுற இடத்துக்கு அந்த கிளியே வந்துருச்சு. அட, இந்த கிளி மறுபடியும் வந்திருக்கு. இந்த கிளியே, இந்த பழத்தை சாப்பிடு அப்படின்னு அந்த கிளிக்கு சாப்பிடுறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் பழங்களை கொடுத்தாங்க. குறைஞ்சது இன்னைக்காவது சொல்றியா உன்னோட பேரு என்னன்னு? அப்படி துணிக்குருவி இன்னைக்கும் எவ்வளவு கேள்வி கேட்டாலும் அந்த கிளி எந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பாருங்க, நம்ம கொடுக்கற உணவை அது சாப்பிடுது. ஆனா நம்ம கேக்குற கேள்விக்கு மட்டும் பதிலே சொல்ல மாட்டுது. ஒருவேளை அந்த கிளி ஊமையா இருக்குமோ என்னவோ. அப்படி ராஜகுருவி துணிக்குருவியை சமாதானப்படுத்தினா. அப்பதான் முட்டை உடையிற சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. அட, அந்த சத்தம் கேட்டுச்சா? முட்டையில இருந்து குழந்தை வெளியே வரப்போகுது, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் உள்ள போய் பார்த்தப்போ உண்மையிலே முட்டையில ஒரு வேசல், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெளிச்சத்தோட ஒரு சின்ன குருவிக்குட்டி வெளியில வந்துச்சு. அட, என்ன இந்த வெளிச்சம்? பாரு, நமக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. நம்ம குழந்தை முட்டையில இருந்து வெளியே வரும்போது ஒரு வெளிச்சம் வந்துச்சுங்க. ஆமா, நம்ம குழந்தையோட கண்ணை பாரு, அதுல ஏதோ ஒரு சக்தி இருக்கு. ஆமாங்க,
கண்டிப்பா இது அந்த கடவுள் கொடுத்த வரம்தான். அதனால நம்ம குழந்தைக்கு சக்தின்னு பேர் வைக்கலாம். அப்படி துணிக்குருவி ராஜகுருவி அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு சக்தி அப்படின்னு பேர் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. சக்தி கிட்டத்தட்ட இப்ப நல்லாவே பறந்துகிட்டு இருந்தா. என்னங்க கஷ்டப்படுறீங்க? ஊர்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. எங்க தேடினாலும் தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ தண்ணி இல்லாம பானைகளை நம்ம எப்படி தயார் செய்யறது? ஆமாங்க, ஊர்ல குடிக்கிறதுக்கே தண்ணி கொஞ்சம் கூட பத்தல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்க இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு குளம் இருக்குதுன்னு சொன்னான். அதுக்குதான் நான் அங்க போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன். 100 கிலோமீட்டருக்கு பயணம் செஞ்சு தண்ணி எடுத்துட்டு வரணுமாங்க? ஆமா. அப்படி ராஜகுருவி 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு ஆத்துல இருந்து ஒரு பானை தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்துச்சு. இந்தா டோனி, இந்த தண்ணியை நான் கொண்டு வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டேன். 100 கிலோமீட்டர் பயணம் செய்யறதுனா சும்மாவா? ஆனா இந்த தண்ணியை வச்சு வெறும் 2 பானைங்க மட்டும்தான் தயார் செய்ய முடியும். இப்படியே இருந்தா பானை செய்யறது ரொம்ப கஷ்டம். ஆமா, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. எனக்கு சாப்பாடு கொடு. அப்படி அவங்க 2 பேரும் உட்காந்து பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கிளி அவங்க பக்கத்துல வந்துச்சு. ஆனா 2 பேரும் வருத்தத்துல இருக்கிறதுல அந்த கிளி அவங்க கவனிக்கவே இல்ல. அப்போ அதை பார்த்து அந்த கிளி அவங்க கிட்ட இப்படி பேசிச்சு. அட, எப்பவும் நல்லா தானே இருப்பீங்க, ஆனா இன்னைக்கு என்னாச்சு? அட, உன்னால பேச முடியுமா? என்னால பேச முடியும். என் பேரு சோட்டு கிளி. நான் எப்பவுமே மௌனமா தான் இருப்பேன். தேவைப்பட்டா மட்டும்தான் நான் பேசுவேன். இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அதுக்கு தான் நான் இப்ப பேசுறேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்னாச்சு? எங்களுது மண்பானை வியாபாரம். ஊர்ல இருக்கிற தண்ணி மொத்தம் வறண்டு போயிடுச்சு. எங்க தேடி பார்த்தாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. தண்ணி இல்லாம பானை எப்படி செய்ய முடியும்? எங்க வாழ்வாதாரமே அதுதான். இப்போ பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்க வீட்ல ஒரு குட்டி குருவி இருக்குல்ல, அதான் உங்க குழந்தை. சக்தி குருவி. சக்தின்ற பேருக்கு ஏத்த மாதிரியே அவளோட சக்திங்களை வச்சு உங்க கஷ்டங்களை தூரமாக்கிடுவா. அப்படி சோட்டு கிளி சக்தியோட சக்திகளை பத்தி சொல்லி அங்கிருந்து போயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ துணிக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு வெளியே போய் பார்த்தப்போ அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டுச்சு. அட, சக்தி குருவி இந்த நடுராத்திரியில எழுந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? அட, தண்ணி இல்லாமையே இவ பானை செய்யறாளே. சக்தி, இதெல்லாம் எப்படிமா நீ செஞ்ச? அம்மா, எனக்கு நிறைய சக்திங்க இருக்கு. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படி சக்தி குருவி நிறைய பானைகளை செஞ்சு ஒரு மாடுக்கு வச்சுக்கிட்டு இருந்தது. நிஜமாவே சக்தி நமக்கு கடவுள் கொடுத்த வரந்தான். பானைங்க தயாராயிடுச்சு சரி, ஆனா ஊர்ல தண்ணி இல்லனா பானைங்களை மட்டும் ஜனங்க எப்படி வாங்குவாங்க? ஆமா, நிஜம்தான். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சக்தி அதோட சக்தியால அந்த ஊருக்குள்ள பெரிய ஆறை உருவாக்குச்சு. இப்ப ஊர்ல பறவைகள் எல்லாருமே பானை வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த டோனி குருவி தண்ணி இல்லாம பானைங்களை எப்படி தயார் செஞ்சது? இந்த சக்தி குருவி தான் எதனா செஞ்சிருக்கோம் அப்படின்னு சிச்சு சக்திய ஒரு மூட்டையில கட்டி சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா சக்தி அதோட சக்தியால மூட்டையை விட்டு வெளியே வந்துருச்சு. இங்க பாருங்க காக்கா, என்கிட்ட வச்சுக்காதீங்க. எனக்கு நிறைய சக்திங்க இருக்கு. அது வந்து எனக்கு எந்த வேலையும் இல்லாததுனால நான் உன்னை திருடிட்டேன். இனிமே நீங்க எங்க கிட்டயே வேலை பாருங்க. பானைங்களை தயார் செய்யறதுல என் அப்பாவுக்கு உதவியா இருங்க. அப்படி சக்தி குருவி சிச்சுவுக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுத்துச்சு.